ஏங்க எதுக்கும் நீங்க ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்கங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லங்க, ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அங்க போய் அசிங்கப்பட்டு தான் வந்தோம். அதான். அதுக்காக எங்க அக்கால விட்டுட்டு விசேஷம் வைக்கணும் நினைக்கிறியா? ஐயா நான் அதுக்கு சொல்லலைங்க. அன்னைக்கே அவங்க சொன்னாங்க இனிமே என் வீட்டு பக்கமே வராதேன்னு. அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏய், அன்னைக்கு அது கோவத்தை சொன்ன வார்த்தை, அது இன்னுமா மனசு வச்சு பேசிட்டு இருக்க? அதை விடுப்பா, வா போலாம். அக்கா, அக்கா. யாரு? நான் வந்துட்டேன். ஏ தம்பி நீயாரா? என்ன இந்த பக்கம் வாங்க வாங்க. நான் வந்துட்டேங்க. வெளியே யார் வந்திருக்காப்ல? யாரு? என் தம்பி என் தம்பி கொண்டாட்டி வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருப்பாங்க? எல்லாம் காசு விஷயமாத்தே வந்திருப்பாங்க. 500 கூட 1000 கூட கேட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. முதல்ல என்னன்னு போய் கேளு. சரி நான் போய் கேட்டு என்ன அனுப்பி வச்சு பாரு. என்னடா என்ன விஷயமா இருக்கீங்க? இல்லக்கா, மருமகளுக்கு சடங்கு வச்சிருக்கான். அதோட நேரம் பார்த்து வீட்டை பார்த்துட்டு அப்படியாடா? இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? சரி வாங்க வந்து உட்காருங்கப்பா வாங்க. இல்ல நீ இருக்கட்டும், பரவாயில்ல. அவங்க பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கனால உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு தான் நீ வந்தோம். மத்தபடி உங்ககிட்ட காசு பணம் எதிர்பார்த்து நாங்க வரல. இவர்தான் நீ எப்ப பார்த்தாலும் எங்கக்கான்னு உங்க மேல உசுரா இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன அப்படி இல்லைங்கிறத நல்லா நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதுங்க. ஒவ்வொரு தடவை இங்க வந்து அசிங்கப்படுறதே நமக்கு பொழப்பா போச்சு. வாங்க முதல்ல. இதுக்கு தாங்க நான் முதல்லயே சொன்னேன். ஏங்க அவங்கதான் நம்மள மதிக்க மாட்டேன்றாங்களா? அப்புறம் ஏங்க மறுபடியும் இப்படி வந்து அவமானப்பட்டு இருக்கிறீங்க? இங்க வருப்பா, 1000 இருந்தாலும் அவங்க என் அக்கா, என் கூட பிறந்த பொறப்பு. அக்கா என்பது வந்து பெத்த தாய் சமானவங்க. அவங்களுக்கெல்லாம் காசு பணம் முக்கியமா தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஆனா எனக்கு எப்பயுமே சொந்த பந்தாப்பா வேணும்னு நினைக்கிறேன். அக்கா தம்பி பாசங்கிறது என்னைக்குமே அத்து போகாதுப்பா. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் சரி, மத்த உறவா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மள மதிக்க மாட்டாங்க. அவங்க நம்மள பாக்குற பார்வை, பேசுற பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி ஏளனமா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு காசுதான் உலகங்கிற மாதிரி ஆயி போச்சு.